இந்த பிரச்சனைகளுக்கு பூண்டு சாப்பிட்டா போதுமா? இரத்த ஓட்டம் மோசமாக உள்ளதா? பூண்டு இரத்த ஓட்டத்தை இயற்கையாகவே மேம்படுத்துகிறது. கவனம் சிதறுகிறதா? பூண்டு அறிவாற்றல் செயல்திறனை மேம்படுத்துகிறது. நச்சு நீக்க ஆதரவு வேண்டுமா? பூண்டு கல்லீரல் நொதிகளை தூண்டுகிறது. குறைந்த வளர்ச்சிதை மாற்றமா? பூண்டு தைராய்டு செயல்பாட்டை சீராக்க உதவுகிறது. சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புகிறதா? பூண்டு வாயுவை குறைத்து குடல் சமநிலையை ஆதரிக்கிறது. ஹாய்மா, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இது அந்த கால சித்தர் காலத்துலேருந்து பயன்படுத்தின ஒரு முறைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கருவேல மரம். சரிங்களா? கருவ மரம் கிடையாது, கருவேல மரம். அதாவது வேப்ப மரத்திலேயே இது ஒரு வகை. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மலை வேம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி கத்தி கத்தியா இருக்கும் இந்த லீவ். இதை காட்டுறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரண உள்ள வேப்ப மரம். இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். மாசத்துல 3 நாளுங்க இவ்வளவு பெரிய உருண்டை அரைச்சுக்கணும். அரைச்சு 3 நாள் மட்டும் இவ்வளவு பெரிய உருண்டையா, முதல் நாள் 3 உருண்டை, மறுநாள் 2 உருண்டை, மறுநாள் 1 உருண்டை. இதே மாதிரி மாசம் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பையில உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கருத்தரிக்கிறதா ஒரு ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. நடைமுறைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. இது பெரண்டைங்க. இது எல்லாருக்குமே தெரியுங்க. கிட்டத்தட்ட 300 வியாதி. ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ்னு ஒன்று கான்சன்ட்ரேட்டட் ஒன்று குடிப்பார் பிஃபோர் த ஃபுட்டு நார்மலாக எப்போ வேணால் அந்த புஃபேலேருந்து என்ன வேணால் சொன்னேன். தட்ஸ் நத்திங், நோ ஸ்பெசிஃபிக் திங் ஃபார் ஹிம். பட் ஆனால் இந்த ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு தடவை நான் கேட்கும்போது என்னோட யூத்துக்கு இட் ஹெல்ப்ஸ் ஃபார் மை ஸ்கின் அப்படின்னாரு. அது என்ன சார் அந்த ஜிஞ்சரை நல்லா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஜூஸ் எடுத்துடணும். அதுலேயே ஒரு லெமனை புழிஞ்சிடணும், அவ்வளோதான். இதுதான் கமலஹாசன் சாரோட யூத்னஸ் காரணம். அவர் என் கையில் சொன்னது இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் ஏஜ். ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ்னு ஒன்று கான்சன்ட்ரேட்டட் ஒன்று குடிப்பார் பிஃபோர் த ஃபுட்டு நார்மலாக எப்போ வேணால் அந்த புஃபேலேருந்து என்ன வேணால் சொன்னேன். தட்ஸ் நத்திங், நோ ஸ்பெசிஃபிக் திங் ஃபார் ஹிம். பட் ஆனால் இந்த ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு தடவை நான் கேட்கும்போது என்னோட யூத்துக்கு இட் ஹெல்ப்ஸ் ஃபார் மை ஸ்கின் அப்படின்னாரு. அது என்ன சார் அந்த ஜிஞ்சரை நல்லா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஜூஸ் எடுத்துடணும். அதுலேயே ஒரு லெமனை புழிஞ்சிடணும், அவ்வளோதான். இதுதான் கமலஹாசன் சாரோட யூத்னஸ் காரணம். அவர் என் கையில் சொன்னது இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் ஏஜ். யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது? டயட்டிஷியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வெத்தலையில சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, அப்புறம் அதுல 2 திராட்சை, கருப்பு திராட்சை, இதை லஞ்சில் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிடக்கூட லஞ்சில். வெத்தலையில் அவ்வளோ சத்து இருக்கு, அது தெரியாது நிறைய பேருக்கு. அதெல்லாம் பீட்ரூட்ல இருக்கிற இந்த நைட்ரேட்ஸ் தசைகளோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுனால இருதயத்தோட தசைகளும் ஹெல்தியாகி நம்ம ஹார்ட்டுமே ஓவராலா ஆரோக்கியமாகுது. ரத்த ஓட்டத்தை இது அதிகப்படுத்தி பிபியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்குது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல மெக்னீசியம், காப்பர், ஃபோலேட் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளும் பற்களும் நல்லா ஆரோக்கியம். ஸ்பூன்ல அப்படியே தேன் அள்ளுறீங்க. தேன் எடுக்கப்படும் பொழுது மிளகு அதோட சேர்ந்து வரும் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஓகேங்களா 4 மிளகு. ஒரே ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். ஈவினிங் கூட சாப்பிடணும் அவசியம் இல்லை. காலையில தான் நாங்க சாப்பிட சொல்றோம். காலையிலேயே நம்ம எப்ப காலையில சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. இந்த மிளகுல ஒரு 4 மிளகு சாப்பிடுங்க. காட்டமெல்லாம் இப்ப நல்லா ஓரளவு குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு தேனுள்ள ஊறிஸ் இல்லையா 48 daysல ரொம்பலாம் இருக்காது. நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஐயோ எப்படி மிளகையும் தேனையும் அப்படின்லாம் உங்களுக்கு இருக்கலாம். செயல்படுத்தி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு 4 மிளகு எடுத்து போட்டு அப்படியே நல்லா மென்னு தேனோட சேர்த்து அப்படியே உறிஞ்சி சுவைச்சு சாப்பிட்றாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். காலை உணவு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி. துத்தி இலை இது துத்தி இலைன்னு சொல்லுவோம். இது உடலில் இருக்கிற அழுக்குகளை சுத்திகரிப்பு செய்கிறதால தான் இதுக்கு பேர் துத்தின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. மூளையை நல்ல நிலையில் வச்சுருக்கோம். மூளையினுடைய செய்கைகள் மாற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மூலத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. துத்தி இலை ஒரு 5 இலை, இதில் ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம், 2ஐயும் மென்று சாப்பிட்டிங்கன்னா ரத்தம், காப்பிடி ரத்தம் மூலத்தில் போனாலும் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் ரத்தம் வராது. கண்டிப்பாக ரத்தமே வராது. எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அந்த ரத்த மூலத்தை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மூளையை நல்ல நிலையில் வச்சுருக்கோம். இந்த துத்தி இலையை பயன்பெறுங்க. வணக்கம் நண்பர்களே, கேரட்டோட மருத்துவ குணங்களும் அதோட நன்மைகளும் இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல போறேன். கேரட் தானே அப்படி நம்ம ஈஸியா ஒதுக்கிடுறோம் இல்லையா? கண்டிப்பா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு சர்விங் கேரட் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். பிளஸ் நம்மளும் வாரத்துக்கு 3 தடவையாவது கேரட் சாப்பிடணும். நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கேரட். கேரட்ல பாத்தீங்கன்னா பீட்டா கேரோட்டின்,
லியூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் சொல்லிட்டு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது நம்ம கண் பார்வை சீரா இருக்கிறதுக்கும் சரி, நம்ம வயசான எல்லாருக்குமே அந்த மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம், அது வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் சரி, பிளஸ் குழந்தைங்க முக்கியமா சின்ன வயசுல கண்ணாடி போடுறாங்க இல்லையா, ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கிறதா. ஆக மொத்தத்தில் பல ஆங்கிள் நம்ம கண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள் கேரட். ரெண்டாவதா கேன்சர்ல இருந்து நம்மளை பாதுகாக்க உதவியா இருக்கு. இந்த கேரட்டினாய்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் சொல்றோம் இல்லையா, கேரட்ல இருக்கிற விஷயம், அது வந்து இந்த டிஎன்ஏவை பாதுகாத்து கேன்சர் இருக்கவங்களுக்கு கேன்சர் அந்த விருலன்ஸ் அதிகமாகாமலையும் இல்லாதவங்களுக்கு கேன்சர் வரதை தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கிறதா இப்ப பல சிறுகுடல் பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பேதி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள இரைப்பைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இரைப்பையை அந்த மேல் லேயர் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டுருங்க. சும்மா ஒரு ஸ்பூன் தான் நமக்கு தேவை, நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற போடலாம்னு வச்சுங்களேன். போட்டுங்க. போட்டுட்டு காலையில் அந்த இரவு முழுவதும் ஊறிய அந்த வெந்தயத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து தயிர், சரிங்களா, தயிர் சும்மா ஒரு 1/4 கப்பு கூட போதும், அவ்வளோதான். ஒரு 1/4 கப்பு தயிர், இந்த வெந்தயத்தை ஊறின வெந்தயத்தை தயிரில் போட்டு எடுத்து சாப்பிடணும் காலையில், மார்னிங்கில். ஓகேங்களா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கு. ஆமாம், சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா வயிற்று பகுதியை க்ளீன் பண்ணும். அதாவது உங்களுடைய இரைப்பை. முருங்கைக்கீரை நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி எலும்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க நரம்புகளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் முருங்கை இலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம நரம்புகள் சீராக செயல்படுறதுக்கும் முழு திறனோட செயல்படுறதுக்கும் இது உதவியாக இருக்கு. 2 நாளுக்கு ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பற்களில் மஞ்சள் கரை படிந்துள்ளதா? உலர்ந்த பிரியாணி இலைகளை பொடியாக அரைத்து அதை கொண்டு ஒரு நாளைக்கு 2 முதல் 3 முறை பல் துலக்கினால் பற்களின் மஞ்சள் நிறத்தை போக்கலாம். நான் சொல்றேன், இந்த கீரை டைப் வந்துட்டு என்னென்ன விஷயங்களை நம்ம உடம்புக்கு பண்ணும் அப்படின்னா, செமன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஆண்மை குறைவு ப்ராப்ளம் வந்துட்டு நார்மல் பண்ணி கொடுக்கும், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல பியூட்டி அண்ட் பிரைட்னஸ் உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு பயங்கரமா எடுத்து கொடுக்கும். கேல் பிளாடர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐசைட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எரிச்சல் இருக்கு, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நேரம் வந்துட்டு நான் ஸ்கிரீனை பாக்குறதுனால எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுது, இந்த பிரச்சனைகளுக்கும், சைனசைட்டிஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும், ட்ரை காஃப், அதே போல கான்ஸ்டிபேஷன். தினமும் 1 டம்ளர் மோர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். தினமும் 1 டம்ளர் மோர் குடிப்பதால் உடலுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோபயாட்டிக்குகள் கிடைக்கும். மோரில் உள்ள லாக்டிக் அமிலம் சருமத்தை எப்பொழுதும் பளபளப்பாக வைத்துக் கொள்ள உதவும். மோர் குடிப்பது குடலில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க செய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 1 டம்ளர் மோர் குடிப்பதால் பசி உணர்வு நன்றாகவே கட்டுப்படுத்தப்படும். மோரில் உள்ள சத்துக்கள் உடல் எடையை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். மஞ்சள் நீங்கள் சும்மா வாயில போட்டால் அது அப்சார்ப் ஆகாது, அப்படியே வெளியே போயிடும். அந்த மஞ்சளை உடலுக்குள்ள அதனுடைய தேவைக்கு அப்சார்ப் பண்ணனா தேவையான 2 விஷயத்தில் முதல் இது மிளகு, 2வது பால். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு தொண்டைக்கட்டு இருந்தாலோ செளி இருந்தாலோ இருமல் இருந்தால் பாலில் ஒரு மஞ்சத்தூளை போட்டு மிளகுத்தூள் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு பைப்ரிடின் பற்றி தெரியாது, அந்த அம்மாவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை பற்றி தெரியாது, அந்த அம்மாவுக்கு நிச்சயமாக குர்குமினாய்டு வந்து ஒரு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த பாலில் மஞ்சத்தூள் போட்டு மிளகு போட்டு சாப்பிட்டா புள்ள நல்லா இருக்கும்னு தெரியும். வெறும் 7 நாள் வெறும் வயிற்றுல இந்த ட்ரிங்கை நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க உடம்புல மாற்றம் வரும். இப்ப சுடு தண்ணியில டர்மரிக் அண்ட் லெமனை மிக்ஸ் பண்ணி, லெமன்ல விட்டமின் சி, டர்மரிக்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்க ஸ்கின் சூப்பரா இருக்கும். நீங்க உங்க உடம்ப ஃபுல்லா டீடாக்சிஃபை பண்ண முடியும். எஸ், இந்த டர்மரிக் அண்ட் லெமனோட காம்பினேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான டீடாக்ஸ். இன்னைக்கு தங்கத்தோட இது ரொம்ப காஸ்ட்லிங்க. கேன்சரை பூண்டோட அழிச்சிடலாம். அதுக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். யாரெல்லாம் வெங்காயத்தையும் பூண்டையும் உணவில் அதிக அளவில் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வாயில வரக்கூடிய கேன்சர், மார்பக கேன்சர், உணவு குழாய் கேன்சர், இரைப்பை கேன்சர், கணைய கேன்சர், மலக்குடல் கேன்சர் போன்றவையெல்லாம் வராம தடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப குறைவுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. வெறும் 100 கிராம் கடுகுல கால்சியமு, நியாசினு, துத்தநாகம், இரும்பு, அது மட்டும் இல்லாமல் ஒமேகான்னு எக்கச்சக்க சத்துக்கள் இல்லை கொட்டி கிடக்குதுங்க. பல நோய்களுக்கும் கடுகு ஒரு மருந்தாக யூஸ் ஆகுது. இதை தெரியாமே நம்ம இத்தனை இதை யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அந்த துளசியோடைய இலை, அதோட தண்டு, வேர், பூ எல்லாத்துக்கும் அப்படியே மருத்துவ குணம் இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொதிக்க வைங்க, அதில் வந்து துளசி இலையை போடுங்க. துளசி இலைன்னா அந்த இலை விதையோட சேர்த்து போடுங்க. அதுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து கீழே இறக்கி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறின உடனே அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள்.
ஒரு 21 டேஸ் குடிச்சு பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உடம்பு, அவ்வளோ மாற்றம் நீங்கள் அதனால் உணர முடியும். 21 நாள் காலையில் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் துளசி வாட்டர் குடிச்சிட்டு சொல்லுங்கள் என்கிட்ட. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதில் அவ்வளோ விதமான உடம்புல மாற்றங்கள் நிகழும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நெஞ்சு சளி, கபம், இருமல் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் துளசி டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லை, துளசியை வந்து டெய்லி நீ சாப்பிடும்போது என்ன கேட்டால் அந்த துளசி தண்ணி குடிக்கும்போது உங்களை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTI ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும், யூரின் ஒரு பெயின் இருக்காது. அதே மாதிரி இந்த சிறுநீரக கற்கள் இருக்குல்ல, ஒரு 6 மாதம் குடிச்சா. காராமணி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி கடைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டுது. ஆனால் இதை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய பயன்கள் தெரியாமல் நிறைய பேர் வாங்காமே வந்துடுறோம். காராமணியில் பார்த்தீங்கன்னா எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய கரையக்கூடாத நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து குறைபாடு இருக்கவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்குதுன்னே சொல்லலாம். இருதயத்தை பாதுகாக்கிறதுல, கொலஸ்ட்ராலை சீராக வைக்கிறதுல இது முதன்மையான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இந்த காராமணியில் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் நீக்கியாக செயல்படுது. ஃப்ரெண்ட்ஸ், செரிமான பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக நாம் உணவில் வந்து காராமணி சேர்க்குறது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பாளி இலை சாறு இந்த டெங்கு டயத்துலையும் சரி, அதே மாதிரி இந்த கோவிட் டயத்துலையும் சரி, கொஞ்சம் யாருக்கெல்லாம் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குதோ, பிளேட்லெட் ரொம்ப குறையுதோ அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா பப்பாளி இலைச்சாறு நல்ல பயன் கொடுக்கும். ஆராய்ச்சி தரவுகளும் நிறைய இருக்கு, நீங்க வேணும்னா நெட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி எடுக்கணும்னா, பப்பாளி இலையோட சாறு ஒரு 25 ml வந்து எடுக்கணும். 7 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு நீங்க பிளேட்லெட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நார்மலா இருக்கும். அண்மை காலமாக நமது மருத்துவமனையில கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கே என்ன அப்படின்னா, ஏசிம்டமேட்டிக் எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. பாத்தீங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அதற்குரிய காரணம் அண்மையில ஏன் அப்படி குறையுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணும் பொழுது, தினமும் அவிச்சு முட்டை சாப்பிட்றதுனால உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது குறையுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. உடலில் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுது. மூளைக்கான ஆற்றலும் அதிகரிக்குது. புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறையுது. இன்னைக்கு நம்ம பாதாமோட நன்மைகள் என்னன்னு பார்க்க போறோம். பாதாம்னாலே அதுல நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஊற வச்ச பாதாம்ல ஏகப்பட்ட நன்மைகளா? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். 4 இல்ல 5 பாதாம் எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் தண்ணியில வந்து ஊற போட்டுருங்க. அந்த ஓவர் நைட்ல அமேசிங் சேஞ்சஸ் அங்க நடந்து காலையில வந்து ரெடியா இருக்கும். அதை வந்து தோலை மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்து சாப்பிடலாம் அந்த பாதாம. இப்படி நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை நான் சிம்பிளா சொல்றேன். நமக்கு டைஜஸ்டிவ் ஆகுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இல்லைன்னா மார்க்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போனா அவங்க சஜஸ்ட் பண்றதே விட்டமின் இ டேப்லெட் தான். அதுக்கு பதிலாக நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பாதாம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பார்க்கக்கூடிய மூலிகை கீழாக்கா நெல்லின்னு கூட சொல்றது உண்டு. இந்த மாதிரி இதுக்கு சிறு சிறு காய்ங்க இருக்குங்க இந்த இலைக்கு பின்னாடி. இது வந்து மஞ்சள் காமாலைக்கு மிக விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை இந்த மூலிகையை பார்த்து